வணக்கம். திரையரங்கம். சுமதி வளவு. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷ்ணு சசி சங்கர். இவருக்கு இது முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் அபிலாஷ் பிள்ளை எழுதியிருக்கிறார். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். 1950களில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மயிலாமூடு என்ற பகுதியில் ஒரு இளம்பெண் அவளுடைய காதலனால் கொல்லப்பட்டாள். அந்த கொலையை தொடர்ந்து அந்த இடத்தில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டே இருந்தன. அந்த சம்பவங்களை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சுமதி வளவு. வளவு என்றால் தமிழில் வளைவு, பெண்டிங்ஸ் அப்படின்றோம்ல, மலைப்பகுதியில் வளைஞ்சு வருதில்ல, அதான் வளைவு. வளவு மலையாளத்தில். சுமதி வளவு, அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வளைவு, அதன் பெயர் சுமதி வளவு. ஏன் என்றால் சுமதி என்ற ஒரு பெண் அங்கு மரணத்தை தழுவியிருக்கிறாள். அவள் மரணமடைந்த பிறகு பல திடுக்கிடும் சம்பவங்கள் அந்த இடத்தில் நடைபெறுகின்றன. அதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு யாரும் அங்கு பயணிப்பதில்லை, வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. வாகனங்கள் அப்படி தடைகளை தாண்டி ஓடினால் ஏதாவது பாதிப்புகள் உண்டாகி வாகனங்கள் நின்றுவிடும். அந்த வாகனங்களில் பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு பல இன்னல்கள் உண்டாகும். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் அந்த வளைவில் உண்டாவதால் அங்கு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. சுமதி வளைவு என்று கேள்விப்பட்டாலே பலரும் அஞ்சி நடுங்குகிறார்கள். அப்பு என்ற இளைஞன் அந்த ஊரைச் சேர்ந்தவன். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அர்ஜுன் அசோகன். நல்ல குணங்களை கொண்ட இளைஞன் அவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாமா என்ற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக பணியாற்றக்கூடிய இளம்பெண்ணை காதலிக்கிறான். அவளும் அப்புவை காதலிக்கிறாள். ஆனால் பாமாவின் அண்ணனாக வரக்கூடிய மகேஷுக்கு அதில் விருப்பமில்லை. மகேஷ் இராணுவத்தில் பணியாற்றிவிட்டு இப்போது ஊருக்கு வந்திருப்பவன். அவனுக்கு அப்புவை சிறிதும் பிடிக்கவே பிடிக்காது. அடர்த்தியான காடுகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஹரி என்ற வன இலாக்கா அதிகாரி வருகிறார். அவருக்கு சுமதி வளைவு என்ற அந்த பகுதியை பற்றி கூறப்படுகிறது. அதை கேட்டு அவர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறார். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தீபா என்ற பெண் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறாள் பிரசவத்திற்காக. அப்படி செல்லும்போது சுமதி வளவு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வளைவை தாண்டித்தான் அவள் பயணித்து ஆக வேண்டும். ஒரு இரவு நேரத்தில் அவளை பாதுகாப்பாக அனைவரும் வாகனத்தில் அமரச் செய்து அழைத்து செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய தருணத்தில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவள் வாகனத்திலிருந்து காணாமல் போய் விடுகிறாள். அவள் எங்கு சென்றால், இப்போது எங்கு இருக்கிறாள்? அதற்கு பிறகு படம் பார்ப்போரை நடுங்கச் செய்யக்கூடிய அளவிற்கு பல காட்சிகள் காட்டப்படுகின்றன. அதை பார்த்து நாம் வியப்பின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். சுமதி வளைவு என்ற அந்த இடத்தில் நடைபெறும் சம்பவங்கள் அனைத்தும் உண்மையான சம்பவங்களா? உண்மையாகவே அப்படிப்பட்ட பாதிப்புகள் உண்டாகி கொண்டிருக்கின்றனவா? அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் அங்கு நடைபெறுகின்றன? சுமதியின் மறைவுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்ன என்பதை படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் நாம் பார்க்கிறோம். அப்போது இதுவரை நம் மனதில் எழுந்த பல கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கின்றன. நாம் ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்பு கதாபாத்திரத்தில் தன்னுடைய இயல்பான நடிப்பை அர்ஜுன் அசோகன் படம் முழுக்க வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். பாமா கதாபாத்திரத்திற்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார் மாளவிகா மனோஜ். அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகையிடம்
அபாரமான திறமை இருக்கிறது. தன்னுடைய புன்னகையால் படம் பார்ப்போரை இவர் வசீகரிக்கிறார் என்பதே உண்மை. செம்பன் என்ற கதாபாத்திரத்தில் சித்தார்த் பரதன் படம் முழுக்க வருகிறார். தன்னுடைய ஆழமான நடிப்பை தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மகேஷ் கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறார் கோகுல் சுரேஷ். இவருடைய நடிப்பை நாம் கட்டாயம் பாராட்டலாம். வன இலாக்கா அதிகாரி ஹரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சைஜு குரூப். பல திரைப்படங்களில் நடித்து அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய இவருடைய கதாபாத்திரம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அம்பாடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பாலு வர்கீஸ். அருமையாக நடிக்கக்கூடிய இந்த நடிகருடைய பங்களிப்பை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியுமா? தீபாவாக நடித்திருப்பவர் சிவதா. கனமான கதாபாத்திரம், அருமையாக நடிக்கக்கூடிய கதாபாத்திரம். அதை நன்கு உணர்ந்து சிவதா நடித்து நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பி.வி. சங்கர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திரைப்படம் இது. இரவு நேர காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை அருமையாக வெளிப்படுத்தி நம்மை பாராட்ட வைக்கிறார் இவர். சாஃபிக் முகமத் அலி. இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். இவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது என்பதை அனைத்து காட்சிகளிலும் நாம் உணர்கிறோம். ரஞ்சின் ராஜ். இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். மர்ம முடிச்சுகள் பல நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு இசையமைப்பாளருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த அளவிற்கு அருமையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கே தெரியும். அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். விஷ்ணு சசி சங்கர் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திகில் காட்சிகள் கொண்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்றால் பல இடங்களில் லாஜிக் பார்க்காமல் படத்தை பார்க்க வேண்டும். லாஜிக் என்பதை மறந்து ஒரு மூலையில் வைத்துவிட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தோம் என்றால் இதை ஒரு மாறுபட்ட அட்டம் என்று நாம் கூறலாம். அந்த வித்தியாசமான முயற்சியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு முறை இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம்.